இந்த உலகில் இயற்கையிலேயே கலைக்காகவே சிலர் படைக்கப்படுகிறார்கள். அதில் இவர் முக்கியமானவர். காமெடிக்காகவே படைக்கப்பட்டவர். நகைச்சுவையில் நாகேஷுக்கு பிறகு உடல் மொழியில் கண், வாய், கை, கால், உதடு, மூக்கு, ஏன் முடி கூட காமெடி செய்தது என்றால் அது இவருக்குத்தான். மதுரை மொழியில் தனக்கென தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த மாபெரும் காமெடி நடிகர் மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் குறைவில்லாமல் நடிப்பை வழங்கியவர். இவர் காமெடிக்காகவே எத்தனையோ சினிமாக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதே போன்று இவர் நடிக்கிறார் என்று தெரிந்தால் அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு தனி ரசிகர்களும் திரையரங்குக்குள் வருவது உண்டு. இவர் இருக்கும் சினிமாக்கள் பெருமளவில் வியாபாரமாகவும் ஆயிருக்கின்றன. உலகில் எந்த ஒரு காமெடி நடிகனுக்கும் இல்லாத ஒரு உடல் மொழி. ஒவ்வொரு அசைவிலும் காமெடியை கக்குவார். எந்த மாதிரியான துக்க சூழ்நிலையிலும் இவருடைய காமெடியை பார்த்தால் சிரிக்காமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் காமெடியில் கொடியட்டி பறக்கும் நடிகர் படித்துறை பாண்டி, கைப்பிள்ளை, வெடிகுண்டு முருகேசன், வக்கீல் வண்டு முருகன், 23ஆம் புலிகேசி என்ற பெயர்களும் காமெடியில் காலத்தால் அழியாத பெயர்களோடு தமிழ் சினிமாவில் வாழ்ந்து காமெடி பண்ணிய மாபெரும் நடிகர் வடிவேலு அவர்கள் 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் நாள் நடராஜ பிள்ளை மற்றும் பாப்பா என்னும் சரோஜினி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு விஷாலாட்சி என்ற மனைவியும், கன்னிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணி ஆகிய மகள்களும், சுப்பிரமணியன் என்ற ஒரு மகனும் இருக்கின்றார். திரைப்படங்களில் நடித்த பின்னர் பணம் புகழுடன் வசதியாக வாழ்ந்தாலும் தனது கடந்த காலத்தில் ஏழ்மையோடு போராடியதை மறக்காத வடிவேலு தனது மகன் சுப்பிரமணியனுக்கு சிவகங்கை அருகே உள்ள திருப்புவனத்தில் ஒரு கூரை வீட்டில் வசிக்கும் ஏழ்மையான குடும்பத்தில் புவனேஸ்வரி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பள்ளி பருவத்தில் படித்த அனுபவம் என்பது இவருக்கு கிடையாது. நண்பருடன் இணைந்து சில நாடகங்களை மேடைகளில் அரங்கேற்றியுள்ளார். அந்த நாடகங்களில் நகைச்சுவை கதாநாயகனாக நடித்தார். இவருடைய தந்தையார் இறந்துவிடவே குடும்பம் மிகவும் வறுமைக்கு உள்ளானது. மதுரையில் உள்ள புகைப்படங்களுக்கு கண்ணாடி பிரேம்கள் செய்யும் ஒரு சிறிய கடையில் வேலை செய்து வந்தார். அந்த தருணத்தில் நடிகர் ராஜகிரண் ஒரு முறை அவருடைய ஊருக்கு சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக அவருடைய அறிமுகம் கிடைக்கப்பெற்றார். அதன் அடிப்படையில் சென்னைக்கு வந்து சேர்ந்த வடிவேலு ராஜ்கிரனின் அலுவலகம் மற்றும் வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்து வந்தார். டி. ராஜேந்தர் இயக்கிய என் தங்கை கல்யாணி திரைப்படம் மூலம் தமிழ் திரைப்பட உலகுக்கு அறிமுகமானார். ராஜ்கிரண் தான் நடித்த என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் வடிவேலுவை திரையில் அறிமுகம் செய்தார். 1991ஆம் ஆண்டு கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் ராஜ்கிரண் தயாரித்து கதாநாயகனாகவும் நடித்த என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தில் முதலாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்ற இவர் ஒரு பாடலையும் பாடியிருப்பார். போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் திரையில் தோன்றிய இவர் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் பதிவு செய்தார். அதன் பிறகு மற்றும் ஒரு தயாரிப்பாளர் நடராஜன் மூலம் 1992ஆம் ஆண்டு ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்தில் கதாநாயகன் விஜயகாந்திற்கு குடைப்பிடிக்கிற பண்ணையார் கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த திரைப்படத்திற்கு பிறகு ஆர்.வி. உதயகுமாரால் பிரபு, கார்த்திக், கமல் என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாநாயகர்களின் அறிமுகம் கிடைக்கப்பட்டது. சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலு நடித்ததற்காக விஜயகாந்த் சிபாரிசு செய்தார் என்ற ஒரு கருத்தும் தகவலும் உண்டு. வடிவேலுக்கு விஜயகாந்த் சப்போர்ட்டாக இருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. வடிவேலுவின் முதல் படமான என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் இருந்து இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் வெளியான காதலன் திரைப்படத்திற்கு முன்னர் வரை தமிழ் திரைப்படத்துறையில் புகழ்பெற்ற நகைச்சுவை இரட்டையர்களான கவுண்டமணி செந்தில் நடித்த நகைச்சுவை காட்சிகளில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் சென்று நடித்தார். சின்ன கவுண்டர் திரைப்படத்தினை தொடர்ந்து வரவு எட்டனா, செலவு பத்தனா, இளவரசன், சிங்காரவேலன், தேவர் மகன், காத்திருக்க நேரமில்லை, கிழக்கு சீமையிலே, நீலக்குயில், மகாராசன் என ஒரே வருடத்தில் பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய இவர்
குறுகிய காலத்தில் அந்த காலகட்டத்தில் அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக விளங்கி கொண்டிருந்த கவுண்டமணி மற்றும் செந்தில் இணையுடன் மூன்றாவது நகைச்சுவை நடிகராக வலம் வந்தார். தொடக்க காலத்தில் இவர் நடித்த அரண்மனை கிளி, கோகுலம், காதலன், ராசகுமாரன், வாட்ச்மேன், பொங்கலோ பொங்கல், காலம் மாறி போச்சு, ராசையா, முத்து, நந்தவனத்தேரு, ஆனழகன், காதல் தேசம், சுந்தர புருஷன், மிஸ்டர் ரோமியோ, லவ் பேர்ட்ஸ், கங்கா கௌரி, பாரதி கண்ணம்மா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, விரலுக்கேத்த வீக்கம், முதல்வன், வண்ணத்தமிழ் பாட்டு, கந்தா கடம்பா கதிர்வேலா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பாட்டாளி போன்ற திரைப்படங்கள் இவர் ஏற்று நடித்த நகைச்சுவை கதாபாத்திரங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்று தந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பல வெற்றி படங்களில் முக்கிய அங்கமாக விளங்கிய இவர் 2000 ஆண்டு சேரனின் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் பார்த்திபனுடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் தமிழ் ரசிகர்களிடையே மாபெரும் கைதட்டலை பெற்று தந்தது. அதனைத் தொடர்ந்து 2001 ஆண்டு வெளிவந்த பிரெண்ட்ஸ் திரைப்படம் அவருக்கு மேலும் புகழை தேடித் தந்தது. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி கதாநாயகனுடன் சேர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த இவரின் திரைப்பட வாழ்வில் 2003 ஆண்டு வெளிவந்த வின்னர் திரைப்படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து நகைச்சுவை காட்சிகளும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் சிரிக்க வைத்தது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற ஒன்றை அமைத்து கைப்பிள்ளை என்ற கதாபாத்திரத்தில் அவர் செய்த நகைச்சுவையில் உண்மையிலேயே நகைச்சுவையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது எனலாம். நினைத்து பார்த்தாலே சிரிப்பு வரும் அளவிற்கு உடல் அசைவு, உடை, முகபாவனை, வசனங்கள் என அனைத்திலும் முத்திரை வைத்திருப்பார். ஹீரோக்களை விட ஒரு நகைச்சுவை நடிகருக்கு முகபாவனையும் உடல் மொழியும் மிக முக்கியம். இந்த இரண்டையும் தமது நகைச்சுவையில் வெகு இயல்பாக வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்பு என்னும் மலையில் நனைய வைத்தார். கலைகளில் சிறப்புமிக்கவையாக கருதப்படுகின்ற நகைச்சுவை ஒருவனை எளிதில் அளவோ கோவப்படவோ வைத்து விடலாம். ஆனால் சிரிக்க வைப்பது அத்தனை எளிதான காரியம் இல்லை. அத்தகைய கடினமான பணியை தன்னுடைய நகைச்சுவையிலும் பேச்சிலும் உடல் அசைவிலும் முக பாவனையிலும் வெகு இயல்பாக தனது நகைச்சுவையில் அற்புதமாக வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்பு என்னும் மாபெரும் கடலில் மெய்மறக்க செய்தவர். மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் கட்டி போட்டார். இவரின் வசனங்களை மக்கள் நிஜ வாழ்வில் பயன்படுத்தி மிக மோசமான தருணங்களை கூட நகைச்சுவையாக்கி கொள்ளும் அளவிற்கு மாபெரும் தாக்கத்தினை மக்களிடையே ஏற்படுத்தியது. காதலன் திரைப்படம் வெளியான பிறகு தமிழ் திரைப்பட துறையில் இவரும் ஒரு முக்கிய நபராக வளர்ந்தார். இவர் நடித்த திரைப்படங்களில் பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடிகட்டு, வின்னர், மருதமலை மற்றும் சந்திரமுகி போன்ற குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் காமெடியில் முத்திரை பதித்தன. இவர் இரட்டை வேடத்தில் கதாநாயகனாக நடித்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக அமைந்தாலும் அதன் பின்னர் வெளியான இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவில்லை. திரைப்படங்களில் பெரும்பாலும் கதாநாயகர்கள் தான் பஞ்ச் டயலாக் பேசுவார்கள். ஆனால் வடிவேலுவின் நகைச்சுவையில் உதிர்ந்த அத்தனை வார்த்தைகளும் பஞ்ச் டயலாக்கை தாண்டி வரவேற்பை பெற்றது எனலாம். மேலும் சொல்லப்போனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் இவர் பேசிய நகைச்சுவை வசனங்கள் அத்துப்படி. இதைவிட ஒரு நடிகனுக்கு வேறு என்ன விருது பெருமை சேர்க்க முடியும்? இவரது நகைச்சுவை வசனங்களான ஆகா ஒரு குறுப்பாத்தான் அலையிறாங்கய்யா, வந்துட்டாங்கய்யா மற்றும் சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற மாப்பு வச்சிட்டாயா ஆப்பு போன்ற மிகவும் பிரபலமான வசனங்கள் மக்களிடம் பேசப்பட்டு வருகின்றன. இத்தகைய வசனங்கள் அனைத்து தரப்பு ரசிகர்களிடையே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த வசனங்கள் அன்றாட வாழ்க்கையில் பலராலும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. நகைச்சுவை வசனங்கள் மட்டுமின்றி அந்த வசனங்களின் உச்சரிப்பு மற்றும் அவரது உடல் மொழி போன்றவை அவரை மற்ற நகைச்சுவை நடிகரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. இத்தகைய நடிப்பு திறமையால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிக்கும் நகைச்சுவை நாயகனாக வலம் வருகிறார். இவர் இதுவரை 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சி ஈடு இணை ஏதுமில்லை என கூறலாம். அத்தகைய அற்புதமான கலையை தமது உடல் அசைவுகளாலும் முக பாவனைகளாலும் நகைச்சுவை வசனங்களாகும் சிரிப்பு என்னும் மேடையில் அரங்கேற்றி 6 வயது குழந்தைகள் முதல்
60 வயது பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் கட்டி போட்டு வைத்தவர் வைகை புயல் வடிவேல். இயல்பான நடிப்பினால் பலதரப்பட்ட மக்களும் விரும்பக்கூடிய நடிகனானார். NS கிருஷ்ணன், சந்திரபாபு, சுருளிராஜன், TS பாலையா, VK ராமசாமி, நாகேஷ் என தொடங்கி கவுண்டமணி, செந்தில், விவேக், சந்தானம் என பல நகைச்சுவை நடிகர்களை தமிழ் திரைப்பட களம் சந்தித்துள்ளது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பு பெற்ற நகைச்சுவையாளர்கள். ஆனால் சமகாலத்தில் அனைவரையும் கவர்ந்த நகைச்சுவை நடிகர் வடிவேலு என்றால் யாராலும் மறக்க முடியாது. 1988ஆம் ஆண்டு தொடங்கி 2005 வரை பல திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து வந்த இவர் 2006ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கரின் தயாரிப்பில் சிம்புதேவன் இயக்கத்தில் வெளிவந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி என்ற திரைப்படத்தில் முதலாக இரட்டை வேடங்களில் கதாநாயகனாக நடித்தார். இதில் இவர் ஏற்று நடித்த 2 கதாபாத்திரங்களும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. வரலாற்று பின்னணியை கதையாக கொண்டு முழு நீள நகைச்சுவை திரைப்படமாக உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று தந்தது. அதன் பிறகு 2008ஆம் ஆண்டு தம்பிராமையா இயக்கத்தில் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் என்ற திரைப்படத்தில் மீண்டும் கதாநாயகனாக நடித்து மேலும் சிறப்பு பெற்றார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த இவர் 2011ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து பேசினார். ஆனால் தேர்தலில் திமுக கட்சி படுதோல்வியை தழுவியதால் மாபெரும் சிக்கலுக்கு உள்ளான வடிவேலு அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு சுமார் 20 மாதங்களுக்கு மேல் சினிமாக்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் ஒதுங்கியே இருந்தார். திரையுலகை விட்டு 2 ஆண்டு காலம் விலகியிருந்தார். தெனாலிராமன் என்ற திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் நடிக்க தொடங்கினார். எஸ் பிக்சர்ஸ் தயாரித்த இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி பட பிரச்சனையில் தயாரிப்பாளர் சங்கம் இவருக்கு 2017 ரெட் கார்டு போட்டது. பின்னர் தயாரிப்பு நிறுவனத்திடம் பிரச்சினை பேசி தீர்க்கப்பட்டு விட்டதால் இவர் மீதான தடை 2021ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. தனது சிறப்பான நகைச்சுவை நடிப்பிற்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழக அரசின் விருதினை 5 முறை பெற்றிருக்கின்றார். 1996ஆம் ஆண்டு காலம் மாறிப்போச்சு திரைப்படத்திற்காகவும், 2000ஆம் ஆண்டு வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திற்காகவும், 2001ஆம் ஆண்டு தவசி, 2006ஆம் ஆண்டு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, 2008ஆம் ஆண்டு காத்தவராயன் போன்ற திரைப்படங்களுக்காகவும் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிமேர் விருதையும் 2005ஆம் ஆண்டில் வெளியான சந்திரமுகி திரைப்படத்திற்காகவும் பெற்றுள்ளார். மருதமலை, ஆதவன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விஜய் விருதினையும் வென்றுள்ளார். வடிவேலு அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம். 1988ஆம் ஆண்டு என் தங்கை கல்யாணி, 1991ஆம் ஆண்டு என் ராசாவின் மனசிலே, 1992ஆம் ஆண்டு சின்ன கவுண்டர், இளவரசன், சிங்கார வேலன், தெய்வ வாக்கு, தேவர் மகன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1993ஆம் ஆண்டு கோவில் காலை, ஏழை ஜாதி, மகராசன், எங்க தம்பி, அரண்மனை கிளி, பொன்னுமணி, கோகுலம், மறவன், வள்ளி, கிழக்கு சீமையிலே, காத்திருக்க நேரமில்லை, ரோஜாவை கில்லாதே போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1994ஆம் ஆண்டு ராஜகுமாரன், சிந்து நதி பூ, அதர்மம், வரவு எட்டனா செலவு பத்தனா, செவத்த பொண்ணு, வாட்ச்மேன் வடிவேலு, கில்லாடி மாப்பிள்ளை, ராஜபாண்டி, காதலன், இளைஞரணி, மணிரத்னம், பவித்ரா, கருத்தம்மா, பாண்டியனின் ராஜ்யத்தில், அத்தமக ரத்தினமே போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1995ஆம் ஆண்டு பசும்பொன், உதவும் கரங்கள், எல்லாமே என் ராசாதான், ஆண் அழகன், முத்துக்காலை, கிழக்கு மாலை, நான் பெற்ற மகனே, சின்னமணி, நந்தவனத்தேரு, செல்லக்கண்ணு, சந்தைக்கு வந்தகிளி, ராஜாவின் பார்வையிலே, ராசையா, ஆசை, தாய்க்குளமே தாய்க்குளமே, சந்திரலேகா, முத்து, நீலக்குயில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1996ஆம் ஆண்டு லவ் பேர்ட்ஸ், வசந்த வாசல், காலம் மாறி போச்சு, செங்கோட்டை,
மைனர் மாப்பிள்ளை, சுந்தர புருஷன், தமிழ் செல்வன், பிரியம், காதல் தேசம், நம்ம ஊரு ராசா, சுபாஷ், மிஸ்டர் ரோமியோ, பாஞ்சாலங்குறிச்சி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 97ஆம் ஆண்டு சக்தி, பாரதி கண்ணம்மா, மாப்பிள்ளை கவுண்டர், விவசாயி மகன், தினமும் என்னை கவனி, மை இந்தியா, ராசி, கங்கா கௌரி, பொங்கலோ பொங்கல், பாசமுள்ள பாண்டியரே, காதலி, அடிமைச் சங்கிலி, அட்ராசக்க, பெரிய மனுஷன், பொற்காலம், ராட்சகன், தடயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1998ஆம் ஆண்டு சுந்தரபாண்டியன், வேலை, காதலா, பொண்ணு விளையிற பூமி, ஜாலி, ரத்னா, இனியவளே, சந்திப்போமா, பூந்தோட்டம், எல்லாமே என் பொண்டாட்டிதான், புதுமை பித்தன், பொன்மானை தேடி, கண்ணாத்தாள், தலைமுறை, சேரன் பாண்டியன், சிவப்பு நிலா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1999ஆம் ஆண்டு ஹவுஸ்ஃபுல், தொடரும், மாயா, என் சுவாச காற்றே, மோனிசா என் மோனாலிசா, நிலவே முகம் காட்டு, ராஜஸ்தான், கும்மி பாட்டு, ஆனந்த பூங்காற்றே, ஒருவன், சங்கமம், விரலுக்கேத்த வீக்கம், பூவெல்லாம் கேட்டுப்பார், மனைவிக்கு மரியாதை, நேசம் புதுசு, பொம்பளைங்க சமாச்சாரம், சூரியோதயம், கண்மணி உனக்காக, முதல்வன், ரணியன், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, உன்னருகே நான் இருந்தால், பாட்டாளி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2000ஆம் ஆண்டு காக்கை சிறகுனிலே, ராஜகாளியம்மன், வல்லரசு, கந்தா கடம்பா கதிர்வேலா, மகளிருக்காக, என்னம்மா கண்ணு, வெற்றி கொடிகட்டு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, மாயி, சின்ன சின்ன கண்ணிலே, கண்ணுக்கு கண்ணாக, வண்ணத்தமிழ் பாட்டு, மனுநீதி, நீ எந்தன் வானம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2001ஆம் ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ், லூட்டி, நாகேஸ்வரி, எங்களுக்கும் கால வரும், பிரியாத வர வேண்டும், என் புருஷன் குழந்த மாதிரி, ஸ்ரீ ராஜேஸ்வரி, அசத்தல், மிடில் கிளாஸ் மாதவன், சொன்னால்தான் காதலா, தோஸ்த், நரசிம்மா, நினைக்காத நாளில்லை, மாயன், மிட்டா மிராசு, லவ் மேரேஜ், மனதை தெரிவிட்டாய், தவசி, படுகப்பட்டி மாப்பிள்ளை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2002ஆம் ஆண்டு சக்கலக்க பேபி, கவுண்டர் விட்டு மாப்பிள்ளை, காமராசு, ஸ்ரீ பண்ணாரி அம்மன், ராஜ்யம், தமிழ், இதயமே, ராஜா, குருவம்மா, ஸ்ரீ, கார்மேகம், சூப்பர் ஆண்டி, இவன், நைனா, சுந்தரா டிராவல்ஸ், கிங், என் மனவானில், நம்ம வீட்டு கல்யாணம், பகவதி, ஸ்டைல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2003ஆம் ஆண்டு வசீகரா, அன்பு, இலசு புதுசு ரவுசு, அரசு, புன்னகை பூவே, இனிது இனிது காதல் இனிது, ஈரநிலம், தீவான், ஆளுக்கொரு ஆசை, வின்னர், ஒற்றன், காதல் கிறுக்கன், தத்தித்தாவது மனசு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2004ஆம் ஆண்டு எங்கள் அண்ணா, கோவில், கம்பீரம், காதல்.com, நீ மட்டும், அருள், ஜோர், மானஸ்தன், சவுண்ட் பார்ட்டி, ஒரு முறை சொல்லிவிடு, மதுரை, கிரி, காதலே ஜெயம், சத்ரபதி, ஜனனம், ஜெயசூர்யா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2005ஆம் ஆண்டு ஆயுதம், ஐயா, மண்ணின் மைந்தன், லண்டன், சந்திரமுகி, சச்சின், கற்க கசடர, 6.2, இங்கிலீஷ்காரன், காற்றுள்ளவரை, பிப்ரவரி 14, தாஸ், ஏபிசிடி, அந்த நாள் ஞாபகம், சாணக்கியா, மலை, குண்டக்க மண்டக்க, மஜா, பம்பர கண்ணாலே, ஆணை, 6, வெற்றிவேல் சக்திவேல், வீரண்ணா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2006ஆம் ஆண்டு பாசக்கிளிகள், தம்பி, கோவை பிரதர்ஸ், தலைநகரம், குஸ்தி, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, திமிரு, குருசேத்திரம்,
என் மகன், சில்லுன்னு ஒரு காதல், தலைமகன், வாத்தியார், 2, நெஞ்சில் ஜில்ஜில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2007ஆம் ஆண்டு போக்கிரி, முருகா, மணிகண்டா, கருப்பசாமி குத்தகைதாரர், வியாபாரி, மாமதுரை, தொட்டால் பூமலரும், ஆர்யா, சீனா தானா நாட் 1, பிறந்த நாள், மருதமலை, 18 வயசு பயலே, பிறகு தவம், வேல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2008ஆம் ஆண்டு இந்திரலோகத்தில் நான் அழகப்பன், தீக்குச்சி, கண்ணும் கண்ணும், காத்தவராயன், முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு, குசேலன், கிமு, பச்சை நிறமே, சேவல், எல்லாம் அவன் செயல் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2009ஆம் ஆண்டு வில்லு, லாடம், வெடிகுண்டு முருகேசன், அழகர்மலை, கந்தசாமி, பேராண்மை, ஜெகன் மோகினி, ஆதவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2010ஆம் ஆண்டு கச்சேரி ஆரம்பம், சுறா, தில்லாலங்கடி, நகரம் படங்களிலும், 2011ஆம் ஆண்டு இளைஞன், காவலன், தூங்கா நகரம், மம்மட்டியான் 2 ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2012ஆம் ஆண்டு மறுபடியும் ஒரு காதல், 14ஆம் ஆண்டு தெனாலிராமன், 15ஆம் ஆண்டு எலி, 16ஆம் ஆண்டு கத்தி சண்டை, 17ஆம் ஆண்டு மெர்சல், சிவலிங்கா, 2022ஆம் ஆண்டு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், 2023ஆம் ஆண்டு மாமன்னன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1988ஆம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்தவர் 2023 வரை இன்றும் அவர் பரபரப்பாக நடித்து கொண்டிருக்கும் ஒரு காமெடி நடிகராக இருக்கின்றார். மாபெரும் நடிகரான வடிவேலு அவர்களின் புகழ் சினிமா உலகம் இருக்கு வரை தனித்துவம் பெற்றதாக இருக்கும்.